Adobe Acrobat Studio, your new foundation. Use PDF spaces to generate a presentation. Grab your docs, your permits, your moves. AI levels up your pitch, gets it in a groove. Choose a template with your timeless cool. Come on now, let's flex those tools. Draft, design, deliver, make it sing. AI builds the deck so you can build that thing. Do that, do that, do that with Acrobat. Learn more at adobe.com/do-that-with-acrobat. இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள், மர்மதேசம். மோனிகா அப்படின்னு எந்த பேய் உங்களை பார்த்து பாடிச்சு? இல்ல, this is something happened to my father. இல்ல, என் அப்பாவுக்கு நடந்தது வந்து, அப்பா வந்து பெல்ல இறந்துட்டாரு. பட் அப்பா இருக்கும்போது என்கிட்ட சொன்னது இது வந்து, அப்பா வந்து அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவரு இன்னும் 2 பேரு. அப்பாவோட பேர்லயே, அப்பா பேர் முனியாண்டி. சோ அவரோட ஃப்ரெண்ட் பேரும் முனியாண்டி. இன்னொரு பேரு எனக்கு தெரியல, அவர் சொல்லல. சோ 3 பேரும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்ல. சோ இவங்க 3 பேர் என்ன செய்வாங்களா, தேவ சிங்கல்ல அந்த டைம்ல. சோ அப்படியே அந்த எஸ்டேட்டை சுத்தி வருவாங்க. அது காப்பார்ல ஏதோ ஒரு எஸ்டேட் சொன்னாரு, காப்பார்ல ஒரு எஸ்டேட். சோ அந்த எஸ்டேட்டை சுத்திட்டு வரும்போது ஒரு நாள் அங்க வந்து ஒரு மலாய்க்காரவங்களோட தேங்காய் மரம் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு மரம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா கொஞ்சம் தள்ளி இருக்குமா, தனியா இருக்குமா. அந்த மரத்துல வந்து நிறைய காய் இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் டே அவங்க நடந்து வரும்போது. சோ அவர் என்ன செஞ்சிருக்காங்க, ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரா, அந்த மரத்துல நிறைய தேங்காய் இருக்கு, நம்ம ஒண்ணு அறுத்து எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு. சோ அப்பா சொல்லியிருக்காரு, வேண்டாம் வேண்டாம் வாங்கடா, இது மலாய்க்காரவங்களோட அப்புறம் அடிச்சிட போறாங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு. தென் இவங்க சொல்லியிருக்காரு, கூட்டல் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல இங்க யாரும் வரமாட்டாங்க, நீங்க 2 பேரும் கீழே நில்லுங்க, நான் மேல ஏறி அறுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல ஏறுறாரு. 2 பேர் கீழே நின்றுருக்காங்க. ஹூ மை ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ல என்னோட ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அந்த முனியாண்டின்றவரு அவர் ஏறிட்டாரு மரத்துல. ஏறி மேல போய்கிட்டே இருக்கும்போது இப்படி கீழே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, டே ஒதுங்கி நில்லுங்கடா, ஏதோ ஒரு பூனை ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு மரத்தை சுத்தி அப்படின்னு. அப்ப கீழே நின்றுட்டு இருக்காங்க. அப்பா சொல்லியிருக்காரு, பூனையா, என்ன பூனை ஓடுது அப்படி சொல்லிட்டு கீழே அப்படியே ஊத்து பாத்துருக்காங்க. கீழே ஒண்ணுமே இல்ல, ஏன்னா அவங்க தான் அங்க நிக்கிறாங்க கீழே. there's nothing there. ஆனா இவரு மேல போயிட்டு அங்க சொல்றாரா, இல்ல அந்த பூனைய விரட்டுங்கடா, நான் இளநீ பறிச்சு போடும் போது அது மேல விழுந்துற போது துரத்துங்க, அது வெள்ளை கலர் பூனை ஒண்ணு ஓடிக்கிட்டே இருப்பாரு மரத்தை சுத்தி சுத்தி அப்படின்னு. எங்க அப்பா சொல்லிருக்கா, டே ஒண்ணும் இல்லடா, உனக்கு மேல இருந்து பாக்கும் போது அப்படி எதுவும் தெரிஞ்சு பார்க்க, நீ அறுத்து போடு சட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு. அப்ப இவரு இளநீ அறுத்து போடுறாரு, மேல இருந்து இளநீ அறுத்து 2-3 இளநீ அறுத்து போட்டு கீழே இறங்குறாரு. ஒருவருன்னு கீழே இறங்கி வந்து தானால கால் வைக்கிறாரு பூமியில. கீழே மரத்துல இருந்து கீழே கால் வைக்கிற பட்டீர்னு ஒரு அறை ஒளிஞ்சா கண்ணத்துல. யாருக்கு வேகமா அவருக்கு அந்த மேல மரத்து மேல இருந்து இறங்குனாருல முனியாண்டி அங்கிளுக்கு. அந்த முனியாண்டி அங்கிளுக்கு கண்ணத்துல பட்டீர்னு ஒரு அறை விழுந்துச்சான். விழுந்தோட அவர் சொல்லியிருக்காரு, ஏன்டா என்ன இப்படி அரைஞ்சிங்க, இவ்வளவு நேரம் நம்ம இளநீலாம் அறுத்து போட்டு அவ்வளவுதான் கீழே வர, இப்படி ஓஞ்சி அரைஞ்சிட்டீங்கடா, பயங்கரமா வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னாலும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு, நாங்க எங்கடா அரைஞ்சோம், என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சம்ஹவ் அதெல்லாம் கொலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த காலத்து வீடுலாம் வந்து அந்த இடத்துல எஸ்டேட் வீடுங்க வந்து பலகை வீடுங்க, சந்து தெரியுமா பார்த்தாக்க, ஒட்டையா சந்து தெரியுமா. சோ அன்னைக்கு நைட்டு அந்த முனியாண்டின்ற ஒரு வீடு, லைக் அப்பாவோட வீடு பக்கத்து வீடு தான். எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் அந்த வீட்டுல இருக்காங்க. பக்கத்து வீடு தான் அந்த ஃப்ரெண்டோட ஹவுஸ். இன்னொரு வீடு வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஹவுஸ். 3 வீடு எல்லாம் டேரிட்டா. சோ அந்த வீட்டுல ஒரே கேச்சுவா இருக்கும். ராத்திரி 12-1 மணிக்கு ஒரே கேச்சு, ஒரே சத்தமா இருந்திருக்கு அந்த வீட்டுல. சோ எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னது அவன் வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு, நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, வேண்டாம், எங்க தாத்தா வந்து அந்த காலத்து இந்த சித்தர் வைத்தியம் அதுதான் ரொம்ப செய்வாரு. அந்த இதெல்லாம் தெரியும் அவருக்கு, கண்ணுல படம், அந்த போறது வர்றது அதெல்லாம் அவர் கண்ணுக்கு ஈஸியா பட்டுரும். அவர் அந்த மாதிரி உள்ளவரு. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். It's tax season, and at LifeLock, we know you're tired of numbers. But here's a big one you need to hear. Billions. That's the amount of money in refunds the IRS has flagged for possible identity fraud. Now here's another big number. 100 million. That's how many data points LifeLock monitors every second. If your identity is stolen, we'll fix it guaranteed. One last big number. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast for the threats you can't control. Terms apply.